இன்னைக்கு தேர்ட் ப்ரோக்ராமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெயின்போ எஃபெக்ட் பார்க்க போறோம். நம்ம பிக்சர்ல இப்படி ரெயின்போ எஃபெக்டா பேக்ரவுண்ட்ல நம்ம கொடுத்தா போதும். இதுதான் நம்ம தேர்ட் ப்ரோக்ராம். அதுக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கே தெரியும், நியூ டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்குவோம். ஓகே, ஓபன் பண்ணியாச்சு. லேயரை we have to open layer, shift control n கொடுத்துக்கோ, இல்லைன்னா நியூ லேயர் ஓபன் பண்ணியாச்சு. மேக்ஸிமைஸ் பண்ணியாச்சு. இப்போ we have to open a new image. I'm going to open ஒரு seaside இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். Control A and Control C கொடுத்து அந்த இமேஜை நீ செலக்ட் பண்ணிக்கோ. அதை க்ளோஸ் பண்ணிட்டு as usual லேயரை மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு Control V பேஸ்ட் பண்ணியாச்சா? இவ்வளவுதான். இதுல பேக்ரவுண்ட்ல ஒரு ரெயின்போ எஃபெக்டை நீ கிரியேட் பண்ற. அவ்வளவுதான். என்ன பண்ண போற அப்படின்னா, யூ ஹாவ் டு கிளிக் திஸ் கிரேடியன்ட் டூல். ரெக்டாங்குலர் டூல் மாதிரியே இருக்கு. நீ வச்சு பார்த்தீங்கன்னா டூல் டிப்ல கிரேடியன்ட் டூல் அப்படின்னு வரும். இதை செலக்ட் பண்ணிட்டு மேல இந்த மோட்ல போயிட்டு, சாரி இந்த ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு இந்த ஏரோ மார்க்ல போய் கீழே ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்பெண்ட் பண்ணிக்கிறியா ஸ்பெஷல் எஃபெக்ட்னு அது கேட்கும். அப்பெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதான் இப்போ ரசல்ஸ் ரெயின்போ அப்படின்னு ஒன்று வந்துடும். இப்போ ரசல்ஸ் ரெயின்போவை செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிட்டு இங்க மாறிடுச்சு பத்தியா? முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தது, இந்த ரசல்ஸ் ரெயின்போ இங்க வந்துருச்சு. இப்ப இதுக்கு பேரு லீனியர் ரெயின்போ, இது ஆங்குலர் ரெயின்போ, இது டைமண்ட் ரெயின்போ அப்படின்னு வரும். நான் இந்த செகண்ட் ஒன் இருக்கிறத நான் ஓபன் பண்ணிக்கிறேன். சர்க்குலர் ரெயின் அதையே ஓபன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டோ இல்லை லெஃப்ட் மவுஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டோ நீ இந்த பிக்சரை மேலே வரைக்கும் இப்படி இழுத்துட்டு போன அப்படின்னா உனக்கு ரெயின்போ வந்துரு. எனக்கு இது கீழே இருந்து இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு அதனால இப்படியே நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நான் பெருசா வரைஞ்சுக்கிறேன். கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு நீ பாரு, சரியா? இப்ப நான் பெருசா வரைஞ்சுக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த கீழையும் கடல் தரையில இருந்து ரெயின்போ இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஆக்சுவலா அப்படி வேண்டாம், எனக்கு பாதியில இருந்தா போதும் அப்படின்னா நான் இங்க பாருங்க லைட் எண்ட்ல இருக்கிற லேயர் பேலட்ல போயிட்டு ஆட் லேயர் மாஸ்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்க திருப்பி இதுல போயிட்டு இந்த பிளாக் அண்ட் லைட் இருக்கிற மாதிரி நீ செலக்ட் பண்ணிட்டா போதும். ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணலாம், லைட்டா இருக்கிற மாதிரி உனக்கு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இதுதான் இங்க லைட்டா இருக்கு, பெருசா வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். லைட்டா ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இதையே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதை கொடுத்துக்கலாம். இந்த லீனியர் ரெயின்போவை கொடுத்துட்டு இங்க எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு எந்த அளவுக்கு வேண்டாமோ அந்த அளவுக்கு பத்தியா? இப்ப கொஞ்சம் மட்டும் அந்த ரெயின்போ எனக்கு மேல போகும். பத்தியா? இந்த மாதிரி நான் அதை கம்மி பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நீ பண்ணா கூட போதும். இதுலதான் ரெயின்போ எஃபெக்டை நம்ம கிரியேட் பண்றது. இதுக்கப்புறமா நீ ஃபில்டர்ல போயிட்டு பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல காஷியன் பிளர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுல நீ வேல்யூ தெரியுதா? அந்த ஃபுல்லா ஒயிட்டா இருந்துச்சுல்ல, எனக்கு அந்த இடத்துக்கு எனக்கு கலர் வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லா அதே கலர் காஷியன் பிளர்ல கொடுக்கும்போது அந்த ஒயிட் கலர்ல மாறினது எனக்கு இங்க ஃபுல்லா ஒரிஜினல் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரியே வரும். அந்த பர்பஸ்க்காக இந்த காஷியன் பிளர் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம்.
ஓகே, இதுலதான் வந்து ரெயின்போ எஃபெக்ட் கிரியேஷன். எய்மல்காலும் ஆஸ் யூஷுவல் நாங்க யூடியூப்ல கொடுத்தத நீங்க எழுதிக்கோ.